இன்றைய பிக் ஃபோக்கஸ் பகுதியில் நாடு முழுக்க இருக்கக்கூடிய 13 மாநிலங்களில் 88 மக்களவை தொகுதிகளுக்கு விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைகிறார் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்கள். அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். வணக்கம். இந்த தேர்தலில் இரு வகையிலான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டது. தென் மாநிலங்களில் முதற்கட்ட பிரச்சாரம் வேறு மாதிரி இருந்தது. வட மாநிலங்களிலையும் மற்ற வடகிழக்கு மாநிலங்களையும் வேறு மாதிரியான பிரச்சாரம் முன்வைக்கப்பட்டது. மக்கள் வாக்களிச்சிட்டு இருக்காங்க. எந்த பிரச்சனை பிரதானமா எதிரொலிக்கும்? தென் மாநிலமோ வட மாநிலமோ காங்கிரஸும் இந்தியா கூட்டணியும் ஏறக்குறைய ஒரே மாதிரி பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காங்க. ஆனா பிஜேபி மாத்தி இப்போ என்ன பண்ணிருக்காங்க, வட மாநிலங்கள்ல இந்த முஸ்லிம்களுக்கு இவங்க உங்ககிட்ட உள்ளது இதெல்லாம் தங்கத்துல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையுமே முஸ்லிம்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. பட்டியலினத்தை சேர்ந்தவங்களுக்கு உள்ள ரிசர்வேஷன்ல இருந்து முஸ்லிம்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன தோணுதுன்னா, உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வந்துருச்சு, இந்த பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள், மலைவாழ் பழங்குடிகள், பிற்படுத்தப்பட்டவர்கள், சிறுபான்மையினர், இவங்க எல்லாருமே ஒட்டுமொத்தமா இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போடுவாங்களோ, அவர்களில் பெரும்பான்மையினர் அப்படிங்கிற அச்சம் வந்ததுனாலதான் இப்ப பட்டியலினத்தையும் முஸ்லிம்களையும் பிரிச்சுக்கிறதுக்கான ஒரு பிரச்சாரமா இதை எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப தவறான ஒரு காரியம். அப்படி செய்யக்கூடாது. உங்களுடைய குறுகின தேர்தல் ஆதாயத்திற்காக மக்களிடையே இல்லாத பிளவுகளை உருவாக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். பட் தே ஆர் டூயிங் இட். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப சொல்றது மூலம் அவங்களுடைய தேர்தல் இந்த ஹிந்துத்துவன்னு சொல்லி இந்துக்கள் எல்லாரும் ஆர்கனைஸ்டா நம்ம பின்னாடி வந்துருவாங்கன்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ரிசல்ட் வரும்போது தான் தெரியும் யார் சொல்றது மக்கள் மத்தியில் ஈடுபட்டிருக்குன்னு. ரிசல்ட் வரும்போது தான் தெரியும். 88 மக்களவை தொகுதியில் தற்போது வாக்குப்பதிவு நடைபெற்றிருந்தாலும் கூட 2019 தேர்தல் முடிவு ஒப்பிடும்போது இது பாஜகவுக்கோ அல்லது NDA கூட்டணிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல். ஏன்னா 57 தொகுதிகளில் கடந்த தேர்தல் அவங்க தான் கைப்பற்றிருக்காங்க. இதில் பார்க்கும்போது கேரளா, கர்நாடகாவில் என்ன மாதிரியான ஸ்டேட்டஸ்கோ மாறி இருக்கு? குறிப்பாக கர்நாடகாவில் இப்போ கேரளா இந்தியா கூட்டணி தான் அப்படின்னாலும் கூட கர்நாடகாவில் எந்த மாதிரி நிலை மாறி இருக்கு? கர்நாடகாவில் ஓரளவு பிஜேபி இப்ப இதுக்கு சட்டமன்ற தேர்தலில் அவங்க பதவி இழந்து விட்டார்கள்னாலுமே வாக்குகள் அவங்க வாங்கியிருக்க தானே செஞ்சாங்க. அதனால அவங்க முழு முயற்சியோட இப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நான் கேள்விப்பட்ட மட்டும் இது பாதிக்கு பாதியா இருக்கலாம். அவங்க சொல்றாங்க 28ல 25 நாங்க ஜெயிச்சிருவோம் அப்படின்னு. கருத்து கணிப்பு என்ற பெயரில் பல இடங்களில் கருத்து திணிப்புகள் நடைபெறுவதற்கான முயற்சிகள் நடந்தன. ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு அப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கிறதா எனக்கு தெரியல. நான் கர்நாடகாவில் இருக்கேன். அவங்களுக்கு அப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கிறதா எனக்கு தெரியல. எழுபறியா இருக்கு. ஒருத்தருக்கு 16, இன்னொருத்தருக்கு 12 இது மாதிரியா இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். கடந்த சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய அனுமானம், உங்களுடைய கணிப்பு அப்படின்னு ரொம்ப துல்லியமா இருந்தது. அங்க எதிரொலிச்ச பிரச்சனை என்ன அப்படின்றத நீங்க குறிப்பிட்டு சொன்னீங்க. மக்களவை தேர்தலில் கடைசி நேரத்தில் பாஜக அந்த மாணவி கொலை விவகாரத்தையும் மையப்படுத்தி அல்லது மற்ற விஷயங்களை மையப்படுத்தி நிறைய பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க. அங்கே அடிப்படை பிரச்சனை சட்டமன்ற மாதிரி இப்போ அங்கே அடிப்படை பிரச்சனை மேலோங்கி இருக்கா அல்லது பாஜகவுடைய பிரச்சார யுக்தி அப்படின்றது மேலோங்கி இருக்கா? பாஜகவுடைய பிரச்சார யுக்தி ஸ்பிளிட்டிங் தி நேஷனல் சைக்கி அப்படின்னு சொல்லலாம். அதுதான் அவங்க அடிப்படையாவே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது கர்நாடகாவில் அந்த அளவுக்கு பலன் தரும் எனக்கு ஓரளவு பலன் கொடுக்கும். ஆனால் இவங்க எதிர்பார்த்த பலன் கொடுக்காது. உதாரணமா அனைத்து இந்திய அளவிலேயே ராமர் கோயில் இவங்க எதிர்பார்த்த இம்பாக்ட் கொடுக்கல. அதே மாதிரி எங்கேயும் கர்நாடகாலையும் எதிர்பார்த்த இம்பாக்ட் வராது. ஏன்னா இவங்களுக்கு எதிராக மதச்சார்பற்ற சமுதாயத்தை நம்புகிறவர்கள், எந்த மதத்தின் மேலும் காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நம்புகிறவர்கள் அப்படிங்கிறவங்க காங்கிரஸ்ல இல்ல, நடுநிலைமையாளர்கள் பல பேர் இருக்காங்க. பிரகாஷ் ராஜ் டசன்ட் பிலாங் டு எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி. ராமச்சந்திர குஹா எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி சேர்ந்தவர் இல்ல. இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. கிரவுண்ட் லெவல்ல பிஜேபி, காங்கிரஸ் இந்த ரெண்டு பேர்ல யாரு ரீச் பண்றாங்கிறத பொறுத்துதான் தேர்தலுடைய வாக்குகள் இது ரிசல்ட் அமையும். ஏன்னா கர்நாடக மாநில முதல்வரும் ஆகட்டும், துணை முதல்வரும் ஆகட்டும், இவங்க ரெண்டு பேருமே கிரவுண்ட் லெவல் சப்போர்ட் அதிகமா உள்ள தலைவர்கள். அதே மாதிரி பிஜேபிக்கு தன் சொந்த சுயநலத்தை பார்க்காமல் தன் குழுமத்திற்கு நன்மை கிடைக்கிறது என்ற ஆழ்ந்த நம்பிக்கையின் காரணமாக வருகின்ற RSS வாலண்டியர்ஸ் அவங்க உயிரை கொடுத்து வேலை பார்ப்பாங்க பிஜேபிக்கு. ஸோ ரெண்டு ஈக்குவல் ஃபோர்ஸஸ் ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் ஈச் அதர். இந்த குறுகின காலத்துல சட்டமன்ற இவங்க பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்படி ஒன்றும் பெரிய கெட்ட பேர் எதுவும் காங்கிரஸ்க்கு வாங்கல. அதை தவிர இவங்க சொன்ன சில முக்கியமான வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்காங்க. 2000 ரூபாய் கொடுக்குறேன்னாங்க, 2000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இது எலக்ட்ரிசிட்டி பில்லு இல்லாம போகும் ஏழைகளுக்கு, 200 யூனிட் வரைக்கும் வச்சிருக்கவங்களுக்கு கிடையாதுன்னாங்க, அதை செஞ்சு காமிச்சிருக்காங்க. ஆனா அதே சமயம் அவங்களுக்கு குறைச்சதுனால ஏற்கனவே கட்டிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கொஞ்சம்
இது கட்டணம் கூடியிருக்கு அப்படிங்கிறது உண்மை. அதுல ஓரளவு அதிருப்தி வந்து மக்கள்கிட்ட இருக்கலாம். பஸ் பயணம் வந்து இலவசமாக்கியிருக்காங்க. இது மாதிரி வந்து அடிப்படையான விஷயங்கள் வந்து இவங்க சொன்னதை நிறைவேற்றியிருக்காங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு பலமா இருக்கும். அதனால வந்து இந்த போட்டி வந்து சமமான போட்டியாகத்தான் இவங்க 2 பேருக்கு இடையில இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல பிஜேபி வந்து ரொம்ப அப்படி ஒண்ணு படுதோல்வி அடையல. சென்ற சட்டமன்ற தேர்தல் படுதோல்வி அடையல. அவங்களுக்கு வாக்குகள் வந்து போதுமான அளவுக்கு இருந்தது, வெற்றி பெறுகிற அளவுக்கு இல்லை. இன்னைக்கு அந்த மார்ஜினை அப்படியே ரீட்டைன் பண்ணுவாங்களா காங்கிரஸ் அப்படின்னு பார்க்கணும். சரி, காங்கிரஸ் அவங்க வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்கிறது மூலமா அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. இது கர்நாடகாவை தவிர்த்து உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா இந்த 3 மாநிலங்கள் நடைபெறக்கூடிய தேர்தல் அப்படின்றது கவனத்தை பெற்றிருக்கு. ஏன் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் மீண்டும் பாஜக ஒரு கணிசமான வெற்றி வாய்ப்பு இருக்கதா நம்பப்படுது. மகாராஷ்டிராலையும் ராஜஸ்தான்லையும் நிலைமை எப்படி மாறி இருக்கு? இந்த 3 மாநிலங்களில் இருக்கக்கூடிய நிலை என்ன சார்? உத்தரப்பிரதேசத்திலே வந்து உத்தரப்பிரதேசம் இந்தியா முழுமைக்குமே தேர்தல் ஆரம்பிச்ச போது இருந்த நம்பிக்கை, முழு நம்பிக்கை பிஜேபி கிட்ட இன்னைக்கு கிடையாது. அதனுடைய இம்பாக்ட் தான் இந்த மாதிரி பிரதம மந்திரி வந்து தன்னுடைய பதவியின் கௌரவத்தையும் மீறி மத ரீதியான பிரச்சாரங்களில் எல்லாம் ஈடுபடுவது, உண்மைக்கு மாறான தகவல்களை சொல்வது, இதெல்லாம் வந்து எதை காட்டுதுன்னா பதட்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத தான் காட்டுது. ஆனா அதனால அவங்க தோத்துருவாங்க நான் சொல்ல, ஒரேடியா தோத்துருவாங்க சொல்ல. அவங்க எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காதுன்னு அவங்களுக்கு நிச்சயமா தெரியும். இன்னைக்கு வந்து இந்தியா கூட்டணிக்கு முந்தி இருந்ததை விட நிலைமை வந்து சற்று சாதகமாக இருக்கிறது. சற்று அதிகமாகவே சாதகமாக இருக்கிறது. மகாராஷ்டிரத்துல வந்து இவங்களுக்கு கடுமையான போட்டி இருக்கும் பிஜேபிக்கு. இவங்க நினைக்கிற மாதிரி இட்ஸ் நாட் அன் ஈஸி ஒர்க். இதுல வந்து ராஜஸ்தான்ல பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் வந்து காங்கிரஸ் தன்னுடைய வாக்கு வந்து 1 விழுக்காடு அதிகரிச்சிருந்தது. 40 விழுக்காடுல இருந்து 41 விழுக்காடை கொண்டு வந்தது. ஆனா பிஜேபி வந்து தன்னுடைய இதை வந்து 3 விழுக்காடு அதிகரிச்சு அவங்க 43 போனாங்க. அந்த 2 விழுக்காடு வந்து ஒரு அரசையே வந்து அவங்களுக்கு கொடுத்துருச்சு. இந்த 2 விழுக்காடு வேறுபாடுங்கிறது. அதனால அங்க வந்து உங்களுக்கு வந்து சச்சின் பைலட் இஸ் எ வெரி ஏபிள் அண்ட் கமெண்டபிள் லீடர். அவருக்கு எந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியாது. கொடுக்கப்பட்டிருந்தால் அங்க வந்து டஃப் ஃபைட் வந்து இருக்கும். ஆனா அங்க வந்து எட்ஜஸ் ஆன் பிஜேபின்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து அதிக இடங்களை பிஜேபி தான் பிடிப்பாங்க. ஆனா இவங்க சொல்ற மாதிரி முழுக்க பிடிப்பாங்கிறதெல்லாம் வந்து நடக்காதுன்னு நினைக்கிறேன். யூபியிலேயே முந்தி இருந்த அளவுக்கு ஒருத்தர் வந்து இந்த கீர்த்தி பெறணும், பரபரப்பை ஏற்படுத்தணும்னு நினைக்காத ஒருத்தர் இந்த எலெக்ஷனை பத்தி சொன்னது என்னன்னா, போன தேர்தலில் வந்து வட இந்தியாவில் வந்து பிஜேபி வந்து சமவெளியை அடைந்து விட்டார்கள். லேடர்ல ஏறிட்டு இருந்தவங்க சமவெளியை அடைந்து விட்டார்கள். இனிமே அவங்களுக்கு வந்து ஏறுறதுக்குன்னு சொல்லி ஸ்பேஸ் கிடையாது. இன்னும் கொஞ்சம் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஒரு 20-30 சீட் அவங்களுக்கு குறையும். ஏன்னா பிஜேபி வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாட் வி மே லூஸ் இன் த நார்த் வி ஷுட் கெயின் இன் த சவுத் அப்படி எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி வச்சாங்க. அதுல இருந்து நிலைமை வந்து முற்றிலும் மாறுபடவில்லை அப்படிங்கிறது உண்மை. எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட வந்து இந்த எதிர்கட்சிகள் வந்து இன்னைக்கு இருக்கிற விலைவாசி உயர்வுக்கும் இன்னைக்கு இருக்கிற வேலையில்லா திண்டாட்டத்திற்கும் இந்த ஒன்றிய அரசு 10 ஆண்டுகளில் வகுத்து கொண்ட கொள்கைகள் தான் காரணம் அப்படின்னு எப்படி கன்வின்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சதுன்னா அவங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் இன்னும் பிரகாசமா இருக்கும். வடகிழக்கு மாநிலமான அஸ்ஸாம்லேயும் ஒரு 5 தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்த இருக்கு. அதே நேரத்தில் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேயும் 2 தொகுதிகளுக்கு நடக்க இருக்கு. பீகார்லையும் தேர்தல் நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த நிலையில் இந்த 3 மாநிலங்களில் இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? அங்கே அஸ்ஸாமில் வடகிழக்குல மணிப்பூரில் ஏற்பட்ட வன்முறையுடைய தாக்கம் அஸ்ஸாமில் எதிரொலிக்குமா? பீகாரில் புதிய கூட்டணி வியூகம் மாறி இருக்கு, அது எந்த அளவுக்கு பிரதிபலிக்குமாங்க? அஸ்ஸாமில் அது எதிரொலிக்கும்னு எனக்கு தோணல. அஸ்ஸாம் ட்ரைபல்ஸ் வந்து பிளைன்ஸ் ட்ரைபல்ஸ், அவங்க சமவெளியில் உள்ள ட்ரைபல்ஸ். ஆனா இந்த அட்டாக் நடத்தப்பட்டது என்பது மலைவெளியில் உள்ள மலைவாழ் பழங்குடி மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்டது. இதுல மணிப்பூர்ல அதனுடைய இம்பாக்ட் வந்து மற்ற எல்லா மலை மாநிலங்களிலையும் இருக்கும். நாகாலாந்து, திரிபுரா, மணிப்பூர், மிசோரம் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து இருக்கும். அஸ்ஸாம்ல அது அதிகமா இருக்காது. அஸ்ஸாம் மக்கள் தங்களுடைய உள்ளூர் பிரச்சனைகளை வந்து அதிக கவனம் செலுத்துவாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, அஸ்ஸாம்ல முதல்ல ஆல் அஸ்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் கூட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. அந்த அக்ரிமெண்ட்ல வந்து என்ன சொல்றாங்க, ஏன்னா அஸ்ஸாம் பீப்புள் வந்து முஸ்லிம்களுக்கு எதிராக இல்லை, இது பல பேருக்கு தெரியாத விஷயம். அவர்கள் இன்ஃபில்ட்ரேட்டருக்கு எதிராக இருந்தார். எங்களுடைய மாநிலத்துல யார் வந்தாலுமே எங்களுடைய வளத்தை அவர்கள் சூறையாடுகிறார்கள். அப்ப நிறைய இந்துக்களும் வந்தாங்க, பங்களாதேஷ்ல இருந்து முஸ்லிம்களும் வந்தாங்க. இவங்க 2 பேருக்குமே எதிராக. அப்ப இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அக்ரிமெண்ட் படி 1971 அப்புறம் வந்தவங்க எல்லாருமே இன்ஃபில்ட்ரேட்டர். அதனால இந்த நேஷனல் பீப்புள்ஸ் ரெஜிஸ்டர் ஆரம்பிச்சதே அஸ்ஸாம்ல தான். ஆனா இன்னைக்கு இவங்க கொண்டு வந்திருக்கிற சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல 2019 வரைக்கும் வந்தவங்க எல்லாருக்குமே குடியுரிமை கொடுப்போம், ஆனால் முஸ்லீம்களுக்கு கிடையாது அப்படி சொல்லி வச்சிருக்காங்க. இவங்க அஸ்ஸாம் மக்கள் வந்து இந்துக்கள் முஸ்லீம்கள் பாக்குறதில்ல, யாருனாலுமே எங்களை சொன்னது போதும்,
எங்களை வாழ விடுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. இவங்க இந்த மலை பிரதேசங்கள் ஷெட்யூல்டு ஏரியான்னு சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் எக்ஸம்ஷன் கொடுத்து அதை ஓரளவு சமாளிக்க பார்த்துருக்காங்க பிஜேபி. அதனால வந்து அவங்களுடைய பிரச்சனை, அஸ்ஸாம் வந்து தங்களுடைய பிரச்சனை பத்தி மட்டும்தான் பார்ப்பாங்க. இந்த மணிப்பூர்ல நடந்தது அஸ்ஸாம்ல வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது, இதுல சந்தேகம் இல்லை. பீகார் வந்து இவருக்குன்னு ஒரு கூட்டம் உண்டு, நிதிஷ்குமாருக்குன்னு ஒரு கூட்டம் உண்டு, அவர் எந்த பக்கம் போனாலுமே அவருக்குன்னு ஒரு கூட்டம் உண்டு. அந்த கூட்டம் வந்து இன்னைக்கு பிஜேபி பக்கம் இருக்கும்னு சொல்லி பிஜேபி வந்து நம்புறாங்க. அதுல ஓரளவு உண்மை இருக்கு. ஆனால் அகிலேஷ் யாதவும் ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவும் சேர்ந்து மீட்டிங் எல்லாம் போட்டதுங்கிறது அங்க ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. அதனால வாக் ஓவரா வந்து பிஜேபிக்கு வந்து பீகார் இருக்காது. யூபியில வந்து அவங்க நம்புறாங்க, இன்னும் அவங்க நம்புறாங்க வாக் ஓவரா இருக்கும்னு. அதுலயே நான் நினைக்கிறேன் மார்ஜின் வந்து ரொம்ப குறையும் அவங்களுக்கு. ஆனா யூபியில வந்து இது பீகார்ல வந்து அவங்களுக்கு வாக் ஓவரா இருக்காது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஜேஎன்கே பொறுத்த மட்டும் ஜம்முல வந்து இவங்க பிஜேபி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். காஷ்மீர்ல வந்து நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இப்போ கடந்த 2014-19 தேர்தலை எடுத்து பார்க்கும்போது பாஜக அவங்களுடைய பிரச்சார வியூகம் ப்ளஸ் மோடியுடைய வசீகரம் அப்படின்ற 2 விஷயங்களுக்கு வெற்றியை ரொம்ப ஈஸியாக தேடி கொடுத்தது. இப்போ ஒவ்வொரு மாநிலத்துடைய பிரச்சனையை பேச வேண்டிய நிலைக்கு பாஜக தள்ளப்பட்டிருக்கு. மோடியுடைய வசீகரம் குறைஞ்சிருக்கிறத பாஜக உணர்ந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆமா, அப்படி எடுத்துக்கலாம். பிளஸ் இந்த மோடி கேரண்டிங்கிறது அவங்க தப்பா அந்த ஸ்லோகன் எடுத்தாங்க. ஏன்னா இந்த மோடி கேரண்டி இவங்க எடுத்தோம்னா காங்கிரஸ் வந்து சொன்னாங்க அவருடைய கேரண்டி தானே வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும்னு, அவருடைய கேரண்டி தானே விவசாயிகளுடைய இன்கம் வந்து இரட்டிப்பாக்கும்னு, அவருடைய கேரண்டி தானே ஒவ்வொரு வாக்காளருக்கும் 15 லட்சம் ரூபாய் அவங்க அக்கௌண்ட்ல போடுவேன், ஒவ்வொரு குடிமகனுக்கும் 15 லட்சம் ரூபாய் போடுவேங்கிறது அவருடைய கேரண்டி தானே. அவருடைய கேரண்டி தானே கேஸ் விலை குறையும், சிலிண்டர் விலை குறையுங்கிறது. எது நடந்தது? இதே நடக்காத போது புது கேரண்டி எப்படி நம்ப முடியும்? இது ரொம்ப எஃபெக்டிவா போய்கிட்டு இருந்தது இந்த பிரச்சாரம். சவுத்துல மட்டும் இல்ல, நார்த்லயும் இது மக்கள் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் திசை திருப்புவதற்காக, இந்த கேள்விகளுக்கு திசை திருப்புவதற்காகத்தான் இந்த பட்டியலினத்தை சேர்ந்தவங்களுடைய ரிசர்வேஷன் எல்லாம் இவங்க முஸ்லீம் கொடுக்க பாக்குறாங்க. இப்படி எல்லாம் இவங்க புதுசா கரண்டி விட்டுட்டு இருக்காங்க. இதுதான் நிதர்சனம். அதனால வந்து இன்னைக்கு வந்து மோடியுடைய கேரண்டின்னு இவங்க ஆரம்பிச்சது என் மை ஒப்பீனியன் அது வந்து தவறு. எப்படி ஒரு காலத்துல வாஜ்பாய் காலத்துல வந்து இந்தியா ஒளிர்கிறது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. வாஜ்பாய் மட்டும்தான் சொன்னாரு, ஏன் அவசரப்பட்டு எலெக்ஷன் வைக்கிறீங்க, இந்தியா முழுக்க முழுக்க ஒளிரவில்லையே அப்படின்னு அந்த பெரியவர் ஒருத்தர் மட்டும் தான் சொன்னார். அவங்களுக்கு எலெக்ஷன் அவங்களுக்கு எதிராக போச்சு. இந்த தரம் வந்து மோடி கேரண்டிங்கிற இது வந்து தப்புன்னு ரியலைஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அந்தந்த மாநிலத்தில் உள்ள உதாரணமா இன்னைக்கு மேற்கு வங்கத்துல வந்து அவங்க மோடியை பத்தி பேசுறதே இல்லை, அந்த மாநிலத்தில் உள்ள பிரச்சனை பத்தி மட்டும்தான் பேசணும்னு பாக்குறேன். தேர்தல் ஆணையம் இன்னைக்கு பாஜக காங்கிரஸ் 2 கட்சி தலைமைக்கு நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. ஆனால் மத வெறுப்பு பிரச்சாரம் பேசினதா, மத வெறுப்பு கருத்துக்களை பேசினதா குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியும் பாஜகவினரும். ராகுல் காந்தி மீது சில விமர்சனங்கள் பாஜக தரப்பில் முன்வைக்கப்பட்டது. ஆனால் கட்சி தலைமைக்கு நோட்டீஸ் அனுப்புறது, தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்புறது அப்படின்றது எப்படி பார்ப்பது? உங்களுடைய பார்வையில் உங்களுடைய கருத்து இல்லை? இது வந்து அவங்க எதுக்காக அனுப்புனாங்கன்னு தெரியல. 2 பேருக்கும் நரேந்திர மோடிக்கும் ராகுல் காந்திக்கும் அனுப்பியிருக்காங்க, அவங்களுக்கும் அனுப்பியிருக்காங்க. ஆனா கட்சி தலைமைக்கு அனுப்ப வேண்டிய தேவை என்ன வந்தது? பேசுனது வந்து ஒரு இண்டிவிஜுவல், அந்த இண்டிவிஜுவலுக்கு தான் அனுப்பணும். இப்ப கட்சி தலைமைக்கு இது அனுப்பினா இப்ப கட்சி தலைமை வந்து இந்தியாவும் அப்படி பேசினாங்களா? அல்லது கட்சி தலைமையில இருந்து பாலிசி டெசிஷன் எடுத்து பேசினாங்களா? அப்ப என்ன, நீங்க கட்சி தலைமையை வந்து நீங்க வந்து பிஜேபி வந்து போட்டி போடக்கூடாதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? அதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கா? அதனால இதெல்லாம் வந்து இவங்க அனவசியமாவோ அவசியமாவோ இவருக்கு நரேந்திர மோடி பயப்படுறாங்கன்னு தோணுது. அதனாலதான் அவருக்கு அனுப்ப தவறு. முதல்ல வந்து என்ன சொன்னாங்க, நோ கமெண்ட்ஸ்னாங்க. அதே ரொம்ப பெரிய தவறு. முதல்ல வந்த உடனே இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்த உடனே தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கணும், நாங்கள் பரிசீலிக்கிறோம் சொல்லியிருக்கணும். இப்போ அவங்க மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது. என்னைக்கு வந்து ஜெய் பஜரங்கபலின்னு சொல்லிக்கிட்டே போய் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கர்நாடகா சட்டமன்ற தேர்தலில் திரு நரேந்திர மோடி சொன்ன போது அவருக்கு நோட்டீஸ் கொடுக்கலையோ, அதுக்கப்புறம் இந்த தேர்தல் ஆணையத்து மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது. இந்த மாதிரி விஷயத்துல அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்து நேர்மையான தேர்தல் உதவுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை அவங்க எனக்கு கொடுக்கல. இப்ப இருக்கக்கூடிய அரசியல் நிலவரம் தொடர்பாகவும் விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடிய வாக்குப்பதிவு கள நிலவரம் தொடர்பாகவும் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய வருகைக்கும் கருத்து பயிர்க்கும் மிக்க நன்றி திரு பாலச்சந்திரன். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு சூப்பர் 30 செய்திகள் தொடரும்.